வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு திடீர்னு வலிப்பு வந்துச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன முதலுதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் எப்படி பண்ணணும், அதாவது முதலுதவி ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். எங்கள் ஆட்டங்களுக்கும் நான் அதாவது முதல்ல இவங்க செஞ்சுருக்காங்க. எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும் இப்படி வலிப்பு நோய் வந்தால் இப்படிலாம் முதலுதவி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆடு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி சொல்லுவாங்களே, நிறைய பேர் தை மாதத்தில் ஆடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் ஆடு வாங்கணும்னு நினச்சிருந்தாலும், ஏன்னா எங்கள் ஆடு இன்னும் ஒரு 20 நாளில் நாங்கள் விற்க, அதாவது ஆட்டு குட்டியை நாங்கள் 20 நாளில் விற்க போகிறோம். எத்தனை குட்டி இருக்குதுன்னு தெரியல, நான் கேட்டுட்டு உங்களுக்கு அதை வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்க. ஆடுக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல வலிப்பு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு அறிகுறி என்னென்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் நடுங்கிட்டே இருக்கும், நடுக்கம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலிர்ப்பு தன்மையோட ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை கண்ணை பார்த்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா மாட்டிங்களா என்னன்னு தெரியல. கண்ணை பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். அது கருவளையம் பார்த்திங்களா அது சுற்றிக்கிட்டே, அதாவது ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் அடுத்த தடவை எந்த ஆடுக்காவது வலிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த வலிப்பு வந்த ஆட்டுக்கே நீங்கள் பாருங்கள், அது கண் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் அந்த ஆட்டுக்கு வலிப்பு வரப்போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். வலிப்பு முதலையா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே வர்றது கிடையாதுங்க. வலிப்பு அன்னைக்கே எப்போ வருது எப்படி போகுது அப்படின்றது சொல்லவே முடியாதுங்க. அதுவும் மனுஷங்க மாதிரி தானே. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என் கூட வேலை பார்த்தாங்க. முதல்ல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வலிப்பு வந்துடுங்க. திடீர்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அங்கேருந்து கீழே விழுந்து வலிப்பு நோய் மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு அவங்க என்னென்னா, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அவங்க பல்லை கடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா சில சமயம் நாக்கு கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் என்ன செய்வோன்னா, பல்லை கையை வச்சு கடிச்சிடாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். பல்லை கடிக்க விடக்கூடாது. கடிக்க விடாமல் அட்லீஸ்ட் ஒரு துணியோ ஏதாவது வச்சு வாயில் வச்சு நம்ம அவங்க பல்லை கடிக்க விடக்கூடாது. அதே மாதிரி கையை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கூப்பிட்ருவோம். டாக்டர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சரியாயிடும். அந்த பொண்ணுக்கு அடிக்கடி வலிப்பு வருங்க. ரொம்ப எங்களுக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆடுக்கு பார்த்திங்கன்னா எப்போ வலிப்பு வருது அப்படின்றது சொல்லவே முடியாது. இப்போ வலிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன முதலுதவி ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வலிப்பு வந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டோ இது பண்ணியோ வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆட்டோட காது இருக்குது பார்த்திங்களா, காது அதை லைட்டாக அறுத்துட்டு அதோட ரத்தத்தை இருக்குது பார்த்திங்களா, அதை கண்ணில் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டாலே போதுங்க. வலிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதாவது இந்த வலிப்பு வந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா ஆடு இறந்துருமோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த முதலுதவி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வலிப்பு வந்தவுடனே பார்த்திங்கன்னா அது காதை லைட்டாக அறுத்து விட்டுட்டு அந்த கண்ணில் விட்டுட்டோம்னா அது வலிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதோடு பார்த்திங்கன்னா அந்த குறைஞ்ச உடனே அது வலிப்புக்கான ஊசி ஒன்று இருக்குங்க. அது ஊசி பேர் தெரியலை. நான் கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட நான் போடுறேன். இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஊசி மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா, வலிப்பு நோய் வந்துச்சு ஊசி கொடுங்க அப்படின்னா அவங்க கடையில் கொடுப்பாங்க. அந்த ஊசியை வாங்கி போடலாம். அப்படி நம்மளே வாங்கி போடலைனாலும் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்க சொல்கிற ஊசி மாத்திரையை கூட நம்ம கொடுக்கலாம். இது தாங்க வலிப்பு வந்தோடனே நம்ம செய்ய வேண்டிய முதலுதவி. ஃபஸ்ட்டு நம்ம அந்த காதை அறுத்துவிட்டு ரத்தத்தை விட்டுட்டோம்னாலே அதுக்கு வலிப்பு நோய் குறைஞ்சிரும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். அதாவது முத ஆடு வளர்க்க போகிறீங்க, நோய் மேலாண்மை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள்.
ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆடு வாங்கிட்டு போனோமா அதை இற போட்டு வளர்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கு நோய் மேலாண்மையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஆடுக்கு வருமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். மனுஷனுக்கு என்னென்ன சில நோய்கள் வருதோ அதுவுமே ஆடுகளுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நடுக்கம் கொடுக்கும். நடுக்கம் கொடுத்ததுக்கப்புறம் தான் கீழே வந்து சாஞ்சு அதுக்கு வந்து வலிப்பு ஏற்படும். சில ஆடுகள் வந்து இதுக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த முதலுதவி வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும். ஏன்னா நிறைய ஆடுகள் வந்து இந்த வலிப்பு நோயினால் இறந்து போகிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா வலிப்பு நோய் வந்து ரொம்ப மோசமான நோய் தாங்க. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல அந்த பொண்ணுக்கு வலிப்பு வரணும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ உயிரோடு இல்லைங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாரத்தில் 2-3 தடவை வந்து வலிப்பு வந்துருங்க. நானே பார்த்து ரொம்ப வந்து அந்த பொண்ணை பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வலிப்பு நோய்ங்கிறது ஒரு பெரிய நோயின்றதை வந்து மறுக்கவே முடியாது. அது வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. நம்மளுக்கே வந்து அது ஒரு இதாக இருக்குது. அப்போ ஆடுகளுக்கு சொல்லவா வேணும்? அதனால் வலிப்பு வந்தவுடனே அந்த முதலுதவி செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த ஊசியை வந்து போடுங்க. ஊசி இல்லாட்டினா டாக்டரை கூப்பிட்டு அவங்க கொடுக்குற மாத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸு. வேறு எதுவுமே வந்து நம்ம வந்து பண்ணவே தேவையில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும். ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து சரியாகி மற்ற ஆடுகள் மாதிரியே அதுவுமே வந்து இறத்திங்க எல்லாமே வந்து செய்கிறதுக்கு வந்து இது பண்ணும். வலிப்பு வரப்போகுது அப்படின்னா இந்த ஒரு நடுக்கம் மட்டும்தாங்க கொடுக்கும். மற்றபடி அதுக்கு எல்லா ஆடும் நடுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது. சில ஆடுகள் வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து நடுக்கம் கொடுக்கும். அதை வந்து நம்ம எல்லா ஆடுகளும் சேர்ந்து நம்ம தனித்தனியாக வந்து கவனிக்கும் போது தான் வந்து அது நல்லாவே தெரியும். அதனால் வந்து இந்த வலிப்பு நோய் ஏற்படாமல் உங்கள் ஆடுகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதனால் வந்து நிறைய ஆடுகள் இறந்துருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆடுகளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அது இந்த குளிர்காலத்தில் நல்லா வந்து பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஆடு வந்து தொழுவு விட்டு வெளியே வர மாட்டேங்குதுங்க. அப்படி ஒரு குளிருது. நம்மளுக்கே வந்து வெளியே போக முடியல. ஆடுகள் பாவம், அது வாயில்லா ஜீவன் இல்லையா, அதுக்கு வந்து எப்படி வருங்க? அதனால் வந்து நம்ம வந்து ஆடுகளை வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இந்த பார்த்துக்கணும். ஏன்னா எப்பயும் இல்லாமல் இப்போ வந்து குளிர் வந்து ரொம்பவுமே இருக்கிறதுனால ஆடுகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். முடிஞ்சால் வந்து கொஞ்சம் வெதுன்னு இந்த கஞ்சி தண்ணி, அதாவது சோறு வடிக்கிற கஞ்சி தண்ணியை வந்து இந்த குட்டி ஆடுகளுக்கெல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நாளைக்கு பார்க்கலாம் என்ன வீடியோ போடுறதுன்ட்டு.